எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம்மளும், நம்ம வாழ்க்கையும் இந்த 2மே நமக்கு ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே நம்ம சிந்தனைகள்ல இந்த 2 தான் இருக்கணும். நாம அப்படிங்கிறது நம்ம உயிர், மனசு, உடம்பு. நம்ம வாழ்க்கைங்கிறது இந்த சமூகம், நம்ம உறவுகள், நமக்கான செயல்கள் இதெல்லாம். நாம நல்லா இருந்தா தான் வாழ்க்கையோட நல்லபடியா பொருந்திக்க முடியும். அதாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நாமளும், நம்ம வாழ்க்கையும். இதுதான் இறைவன் நமக்காக குடுத்தது. இதில தான் எல்லாமே அடக்கம். இத தவிர எதுவுமே நமக்கு முக்கியம் இல்ல. ஏன்னா, இத தவிர எதுவுமே இல்ல. ஸோ, நம்ம வாழ்க்கைய பத்தின ஒரு தெளிவு நம்ம மனசுல இருந்ததுன்னா, எல்லாமே சுகமா அமையும். நம்மளால மத்தவங்களுக்கும் சுகமும், நன்மைகளும் கிடைக்கும். ஸோ, இந்த வகுப்புல நம்ம வாழ்க்கைய தெளிவான தன்மைகள்ல வாழ்ந்துக்கிறதுக்கான முக்கியமான வழிகாட்டல்கள நாம பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஸோ, பொதுவா இந்த இணையவழி வகுப்புகள் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம். என்னுடைய வீடியோ சைட்ல இருக்கும். ஸோ, நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நோட்ஸ் எதுவும் தனியா எடுத்துக்கணும்னு தேவை கிடையாது. நான் சொல்றத நீங்க கவனிச்சுட்டு இருந்தாலே போதுமானதா இருக்கும். ஸோ, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த அறிமுக வகுப்பினுடைய நோட்ஸ் வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ, இது வந்து அக்குபங்க்சர் வாழ்க்கை அறிவியல் மற்றும் அதனுடைய மருத்துவ நுட்பங்கள் மற்றும் அதனுடைய சிகிச்சை அணுகுமுறைகளை பற்றிய வகுப்பு. இந்த வகுப்பு வந்து 30 வகுப்புகள் நடக்கும். தட் இஸ் சிலபஸ் முடியிற வரைக்கும் நடக்கும். முடியிறதுக்கு 30 வகுப்புகள், 1 ஆர் 2 வகுப்புகள் எக்ஸ்ட்ரா ஆகலாம். இந்த வகுப்புக்காக நம்ம உருவாக்கி இருக்கிற சிலபஸ் வந்து ரொம்ப ஆழமான, எளிமையான, தெளிவான ஞானங்கள தர்றதுக்கான ஒரு சிலபஸா இருக்குது. ஸோ கிளாஸஸ் எல்லாமே வீக்கெண்ட்ஸ் நடக்கும். சாட்டர்டே, சண்டே மார்னிங்ஸ் நடக்கும். கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். வீடியோ ரெக்கார்டிங்கும், ஆடியோ ரெக்கார்டிங்கும் கொடுக்கப்படும். அது போக டீச்சிங் செஷன்ஸ் போக ரிவிஷன்ஸ், டவுட் கிளியரிங்க்கான செஷன்ஸ் நடக்கும். எல்லா செஷனுமே நானே நேரடியா எடுக்கக்கூடிய செஷன்ஸா தான் இருக்கும். எதுவுமே ப்ரீ ரெக்கார்டட் கிடையாதுங்க. சரியா? ஸோ இது வந்து லைஃப் டைம் ஹெல்த் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த புரிதல்களே போதுமானது. இத தாண்டி எந்த புரிதல்களும் தேவையில்ல. இதிலே எல்லாமே அடக்கம் அப்படிங்கிறதுனால லைஃப் டைம் ஹெல்த் கோர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். இது நமக்காகவும், நம்மளுடைய குடும்பத்தினருக்காகவும். நம்மளும், நம்ம குடும்பத்தினரும் மருத்துவம் அப்படின்ற ஒரு தேவைக்கு எங்கேயுமே போகக்கூடாது. எந்த ஒரு டாக்டரையும் தேடி நம்ம போகக்கூடாது. அப்படியே தேவைன்னா நாமளே நம்ம ஃபேமிலிக்கு டாக்டரா இருந்துக்கணும். ஸோ அக்குபங்க்சர் வாழ்க்கை அறிவியல் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸினுடைய நேமா நம்ம வச்சிருக்கிறோம். இதோட சேர்த்து வந்து இது ஒரு 30 செஷன்ஸ் வரும். இதோட சேர்த்து 21 டேஸ் விபாசனா தியான முறையினுடைய கோட்பாடுகளையும், பயிற்சி முறைகளையும் நம்ம கத்துக்கணும். அவசியம் இது கத்துக்கணும். அப்பதான் அக்குபங்க்சர் நல்லா புரியும். விபாசனாவும் நல்லா புரியும். ஸோ இந்த வகுப்பு வந்து ஒரு 21 நாள் நடக்கும். ஸோ மொத்தம் வந்து ஒரு 50 நாள், 55 நாள் நீங்க வந்து கமிட்டடா வரணும் இந்த வகுப்புக்கு. நாமளும் ஜாயின் பண்ணியிருக்கோம், சும்மா படிக்கலாம் அப்படின்னு இருக்க வேண்டாம். கமிட்டடா நீங்க வந்து இதில பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களுடைய இன்வால்வ்மென்ட் வந்து முழுமையா இருக்கணும். அப்பதான் இதிலிருந்து நீங்க எதாவது எடுத்துக்க முடியும். நம்ம பணம் ஸ்பெண்ட் பண்றோம், அது ஒரு பக்கம் இருந்தாலும், டைம ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ இறைவன் நமக்கு குடுத்திருக்கக்கூடிய அந்த டைம நாம மதிப்புமிக்க தன்மையில செலவு பண்ணணும். ஸோ அந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கா? அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த கிளாஸ் வந்து நமக்கு நன்மையா அமையுன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து நாமளும் நம்ம வாழ்க்கையும் தான் முக்கியம் அப்படிங்கும்போது, இதில சில முக்கியமான கேள்விகள் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு மருத்துவ வகுப்பு தான். மருத்துவம் அப்படின்னு வரும்போது சில முக்கியமான கேள்விகள் இருக்குது. அது என்ன கேள்வின்னா, நோய்னா என்ன? ஏன் மனிதர்களுக்கு நோய் வருகின்றது? இது முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி நமக்கு இந்த கேள்விக்கான தெளிவு நமக்கு இருந்தா மட்டும் தான், நோய்கள் இல்லாம வாழ முடியும். அதாவது ஆரோக்கியத்தின் மேல நமக்கு ஒரு பிடிப்பு வரும். தேவை உருவாகும். ஸோ அடுத்த கேள்வி வந்து ஆரோக்கியம் என்றால் என்ன? ஆரோக்கியத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன? இது அடுத்த முக்கியமான கேள்வி. அடுத்து
இப்போ நோய் நிலையில இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியத்தில இருப்பவங்களுக்கு என்ன தேவை? ஆரோக்கியத்தினுடைய அடுத்த நிலை என்ன? இதெல்லாம் நமக்கான முக்கியமான கேள்விகள். நம்ம வாழ்க்கை சுகமான தன்மையில இருக்கணும் அப்படின்னா, இந்த 3 கேள்விகளுக்கான தெளிவு நம்ம மனசுல இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். ஸோ இந்த அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் அ வகுப்புல வந்து பயிற்சி வகுப்புல நாம 3 விஷயங்கள கவர் பண்றோம். ஒண்ணு வந்து வாழ்வியல், இன்னொன்னு வந்து மருத்துவம், 3வது ஆன்மீகம். இது 3ம் தான் மனித வாழ்வினுடைய முக்கியமான 3 அம்சங்கள். மற்ற படைப்புகளுக்கு வாழ்க்கை இருக்குது. மருத்துவம், ஆன்மீகம்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது தேவையும் இல்லன்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ மனிதர்களாகிய நமக்கு வாழ்வியல், மருத்துவம், ஆன்மீகம் இது 3மே முக்கியமான அம்சங்களா இருக்குது. இதுல நம்ம வந்து மாஸ்டரா இருக்கும்போது, நிச்சயமா நம்ம வாழ்க்கை நான் ஏற்கனவே சொன்னபடி சுகமான தன்மையில அமையும். ஸோ முதல்ல நம்ம வாழ்வியல் அப்டின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். வாழ்வியல் அப்டின்னா, நம்முடைய உணவு, அந்த உணவு நமக்குள் ஜீரணமாகக்கூடிய தன்மை, அந்த ஜீரணத்தினுடைய இறுதியில சத்துக்களும், கழிவுகளும் பிரிக்கப்படும். அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றப்படணும். அப்பதான் சத்துக்கள நாம பயன்படுத்த முடியும். ஸோ கழிவு நீக்கம் அப்டிங்கிற ஒரு ப்ராசஸ பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நாம நெறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். இந்த மாரி வகுப்புல, நெறைய வகுப்புகள்ல நெறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். அதன் அடிப்படையில் நம்ம செயல்கள் செய்றோம். பொருள் ஈட்டுறோம். பொருள் ஈட்டுறது மட்டும் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது. இறைவனுடைய அருள்களை அடைந்து கொள்வதற்கான தகுதிகளையும் நாம் ஈட்டிக் கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். ஓய்வு எடுக்கணும், தூங்கணும். நம்ம ஃபேமிலி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இதர உறவுகள் இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் உறவாட வேண்டும். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கைக்கு சுகமும், அர்த்தமும், மேன்மைகளும் கிடைக்க முடியும். நெறைய நம்ம டிராவல்ஸ் பண்றோம். நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வருது. நெறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். இறுதியா இறைவன்னா யாரு? நாம யாரு? நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பு என்னங்கிறத பத்தின புரிதலும் நம்ம வாழ்க்கையுடைய முக்கியமான அம்சமா இருக்குது. இறுதியா நம்ம இந்த உலக வாழ்க்கைய நிறைவு செய்றோம். ஸோ இதுதான் நம்ம வாழ்வியல் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த வாழ்க்கைய இறைவன் தானே நமக்கு குடுத்தான். அப்ப இறைவன் இந்த வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டல்கள குடுத்துக்கிட்டே இருக்கிறான். தொடர்ந்து பல்வேறு சூழல்களில், பல்வேறு வாய்ப்புகளின் மூலமாக வாழ்வியலை நாம் சிறப்பான தன்மையில் வாழ்வதற்கு, இந்த வாழ்வியல நம்ம சரியான தன்மையில மீட் பண்றதுக்கு இறைவன் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த வகுப்பு அதுக்கான ஒரு கைடன்ஸ் தான். இந்த வகுப்ப பொறுத்தவரைக்கும் இது ஏதோ நாம வந்து கண்டுபிடிச்சு இந்த வகுப்புல சேர்ந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இறைவன் இந்த வாய்ப்பை அமைத்துக் கொடுத்திருக்கின்றான். இறைவன் புறத்திலிருந்து தான் இந்த செய்திகள் உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நான் ஒரு கருவியாக மட்டுமே இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்குமே ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, அது இறைவன் புறத்திலிருந்து ஒரு வழிமுறை மூலமா தான் நமக்கு கொடுக்கப்படுதுன்ற தெளிவு நமக்கு இருக்கணும். அப்பதான் நாம கத்துக்கிறதுல இருக்கக்கூடிய ஞானங்கள் நமக்கு தெரியும். ஞானங்கள் நமக்கு விளங்கும். நம்ம இந்த உலகத்துல எத கத்துக்கிட்டாலுமே அதுல அறிவும் இருக்கும், ஞானமும் இருக்கும். நம்ம என்னைக்குமே ஞானங்கள எடுத்துக்கிறணும். ஞானங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அறிவும் கூட வந்துரும். ஆனா அறிவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஞானங்கள் கூட வராது. அப்போ ஞானங்கள எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? இது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கற்பிக்கப்படுகிறது. இறைவன் தான் நமக்கு குரு. ஒரு குறிப்பிட்ட வழிமுறை மூலமாக இந்த ஞானம் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. அப்படின்ற புரிதலோட இருந்தோம்னா, நம்ம முழுமையா எல்லாத்தையுமே உள்வாங்கிக்க முடியும். ஸோ இந்த வாழ்வியல் அம்சங்கள பத்தி நமக்கு ஒரு தெளிவு வேணும். இந்த தெளிவு இறைவன் குடுப்பான். என்ன மாரி தெளிவுங்க வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில கேள்விகள நான் வந்து எழுதியிருக்கிறேன். இப்ப உணவு நமக்கு ரொம்ப முக்கியம் தானே. இப்ப நமக்கான சரியான உணவு எது? இது ஒரு கேள்வி. அத சரியான முறையில எப்படி சாப்பிடுறது? இது இன்னொரு கேள்வி. எத எப்ப சாப்பிடணும்? எத எப்ப தவிர்க்கணும்? நம்ம ஜீரணம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி நடக்குது? ஒரு குவாலிட்டியான டைஜஷன்னா என்ன? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தரமற்ற ஜீரணம். ஜீரணம் தப்பாகுதுன்னா, எதனால அது தப்பாகுது? அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும்? வேஸ்ட்ன்னா என்ன? கழிவுனா என்ன? கழிவுகள் என்னென்ன வகைகள் இருக்குது? நம்ம பாடி அந்த கழிவுகளை எல்லாம் எப்படி வந்து வெளிய தள்ளுது? எப்படி ஆர்கனைஸ்டா வெளிய தள்ளுது? ஸோ உடம்பு வெளிய தள்ளிட்டு இருக்கு கழிவுகள. ஆனாலும் கழிவு தேக்கம்னு ஒண்ணு நடக்குது நம்ம உடம்புல. அதுதான் நோய்க்கான காரணமா நம்ம சொல்றோம். இந்த கழிவு தேக்கம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் கழிவு வெளியேற்றம் வந்து தடுக்கப்படுகிறது? அத எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது? அப்போ முறையான ஒரு கழிவு வெளியேற்றத்திற்கு நாம என்ன செய்யணும்?
கழிவு தேக்கம் நடந்தா என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? எங்க கழிவு தேங்குனா என்ன மாதிரி விளைவு ஏற்படும்? அப்படி அங்க தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம எப்படி நீக்கிறது? நாம என்ன மாதிரியான செயல்களை செய்யணும்? நம்ம செயல்களுடைய நெறி எப்படி இருக்கணும்? தர்ம நெறி எப்படி இருக்கணும்? மணி ஏர்ன் பண்றது அப்படின்னா உண்மையில என்ன? எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்? இவ்வளோ ஏர்ன் பண்ணா போதுமா? டார்கெட் எதுவும் இருக்குதா? அதை பத்தின ஒரு தெளிவு வேணும். அருள் ஈட்டுதல் என்றால் என்ன? அருள்னா என்ன? எப்படி ஈட்ட முடியும்? யார் அதை நமக்கு தர முடியும்? பொருளுக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஓய்வுனா என்ன? ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்ன? அதனுடைய அவசியம் என்ன? ஓய்வு எடுக்கும்போது நம்ம உடம்புலயும் மனசுல என்ன நடக்குது? ஸோ எப்படி ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கணும்? ஸ்லீப்னா என்ன? ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அதனுடைய நீட் என்ன? எப்படி ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பை நம்ம வந்து பண்றது? நமக்கு நல்லா தூங்கணும்னு விருப்பம் இருந்தாலும் தூக்கம் வரமாட்டேங்குது சில நேரங்கள்ல. அதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்குது? அது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது? தூங்கும்போது கனவுகள்லாம் வருதே! அது என்ன என்ன மாரியான இன்டர்பிரேட்டேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கிறது? இந்த உறவுகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்களே, இவங்கலாம் யாரு? இவங்க எப்படி நம்மோட உறவு ஆனாங்க? அவங்களோட எப்படி நம்ம நடந்துக்கணும்? நெறைய பேர் நம்மள இரிட்டேட் பண்றாங்களே, அவங்கள நம்ம கோவப்பட்டு அவாய்ட் பண்ணிறலாமா? அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? நம்முடைய உண்மையான உறவு யாரு? எத்தனையோ உறவுகள் இருக்காங்க இல்லையா? நம்மளோட உண்மையான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உறவு யாரு? அத நம்ம எப்படி கரெக்ட்டா பேணிக் கொள்ளலாம்? நம்ம உறவுகளுக்கும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? நெறைய நோய் தன்மைகளுக்கு உறவு சிக்கல்கள் கூட ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ட நம்ம எப்படி ப்ராப்பரா பண்ணிக்கணும். இறை தொடர்புனா என்ன? இறை தொடர்பு எப்படி செய்றது? இது எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? உயிர்னா என்ன? உயிர் பிரிதல்னா என்ன? இந்த மாரி வாழ்வியல் சார்ந்து ஒரு மினிமம் கொஸ்டின்ஸே இத்தன இருக்குது. இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு தெளிவு இருந்தா தான், வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பும், ஒரு தெளிவும் நமக்கு இருக்கும். அந்த பயணத்துல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ, இந்த கிளாரிட்டி இல்லாத போது என்ன நடக்கும் அப்டின்னா, தவறு நடக்கும். எந்த இடத்துலயும் நமக்கு தெளிவும், புரிதலும் இல்லன்னா, அங்க தவறு நடக்கும். அந்த தவறு எத நமக்கு உணர்த்தணும் அப்டின்னா, நமக்கு அந்த விஷயத்த பத்தின தெளிவு இல்ல. அதனால தான் இந்த ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் தெளிவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த தவறுவதின் நோக்கம். தவறு தவறு என்பது அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அப்போ வாழ்வியல் அப்படிங்கிறது உணவு முதல் உயிர் பிரிதல் வரை இருக்கிறது. அதுல இறைவனுடைய வழிகாட்டல்கள் நமக்கு இருக்கிறது. அதுல நாம வந்து தவறுகள் செய்யும்போது, அந்த இறைவனுடைய வழிகாட்டல்களை நிராகரிக்கும்போது, கவனம் இல்லாம இருக்கும்போது, சரியான புரிதல் இன்மையில இருக்கும்போது, எல்லாமே புரிஞ்சும் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்துல அக்கறை இல்லாம இருக்கும்போது, தவறு நடக்குது. தவறு நடக்கும்போது நமக்கு மருத்துவம்னு ஒண்ணு தேவைப்படுது. ஏன்னா, தவறினால் ஏற்பட்ட விளைவை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் அந்த சுகமான ஒரு நிலைக்கு போக நாம் விரும்புகின்றோம். ஆனா இறங்கிட்டோம், தவறிட்டோம். மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு மனிதராக நாம் மாறிவிட்டோம். அதாவது நோய் உருவாவதற்கான காரணம் இதுதாங்க. வாழ்வியல் அம்சங்களில் இருந்து நாம் தவறுவதுதான் நோய் உருவாவதற்கான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க. நான் வந்து தவறலங்க. கரெக்ட்டா இருக்கேங்க. எல்லாமே உங்க கோர்ஸ்லாம் நான் படிச்சுட்டேன். நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட்டா எல்லாமே பண்றேன். வாழ்வியல்ல நான் வந்து நிறைவா இருக்கிறேன். தவறவே இல்ல. எனக்கு மருத்துவமே தேவைப்படல. சரியா? இப்ப அடுத்து என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸ்கூல் போறோம், காலேஜ் போறோம், ஒர்க் பண்றோம். அங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. இந்த மாரி அடுத்தடுத்து போயிட்டே இருக்குமா இல்லையா? ஒரு இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, அடுத்த கிரேடு. அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அங்கேயே இருப்போம். அல்லது கிரேடு கொஞ்சம் லோ ஆயிடும். அப்போ ஆரோக்கியம் என்பது நிலைநாட்டப்பட்டால், அதாவது வாழ்வியல் ஒழுங்குகளின் மூலம் ஆரோக்கியம் நிலைநாட்டப்பட்டால், அதனுடைய அடுத்த நிலை என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இப்போ வாழ்வியல் ஒழுங்குகளில் நாம் நிறைவு தன்மையை அடையும்போது நமக்கு ஆன்மீகத்தினுடைய கதவுகள் திறக்கும். உணவு முதல் உயிர் பிரிதல் வரை வாழ்வியல் அம்சங்களில் சரியான புரிதல்களாலும், புரிதல்களின் அடிப்படையிலான செயல்முறைகளாலும் புரிதல்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். நாலேட்ஜ், வழிகாட்டல் எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த வழிகாட்டல நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்துறோம், நம்ம வாழ்க்கைய வாழ்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வாழ்வியலின் நிறைவு தன்மை.
இப்போ வாழ்வியல்ல நிறைவுத்தன்மை அடைகிறவங்களுக்கு என்னங்க? அடுத்த கிரேட் என்னங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டோர்ஸ். ஆன்மீகத்தினுடைய கதவுகள் திறக்கும். இப்போ வாழ்வியல் அப்படிங்கிறது தான் அடிப்படை. அதுல தப்பு பண்ணா நீங்க பேஷண்ட் ஆயிடுவீங்க. அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி உண்டு. சரியா? இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமே. ஸோ நம்மளே ஜென்ரலா சில கேள்விகள் கேட்போமே. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமா? சொத்து வாங்குறதும், நல்லா சாப்பிடுறதும், நல்ல உறவுகளோட என்ஜாய் பண்றதும், ஆரோக்கியமா இருக்கிறதும் கூட வாழ்க்கையினுடைய அல்டிமேட் நோக்கம் கிடையாது. இது எல்லாத்தையுமே கடந்து ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்வு நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த வாழ்வினுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டு, அந்த நோக்கத்தை நோக்கிய திசைகளிலும், தன்மைகளிலும் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அது மனிதன் அப்படின்னாலே அவன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான். மனிதன் ஆன்மீக தன்மையில் வாழ வேண்டும் என்பதே இல்லை. மனிதனே ஆன்மீகம் தான். அது அப்பதான் அவன் மனிதனாகவே இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சிம்பிளா மருத்துவத்துல சொல்லுவாங்க. ஆரோக்கியமாக இருப்பது மனித வாழ்வின் நோக்கம் அல்ல. ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் நம்முடைய நோக்கங்களை அறிந்து கொண்டு அதில் பயணிக்க முடியும். அப்போ மனித வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முழுமை நிலையை அடைவது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். என்லைட்டன்மென்ட் முழுமை நிலையை அடைவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, வாழ்வியல்ல நிறைவை அடைந்தால் தானே ஆன்மீகம். நமக்கு வாழ்வியல்லையே சேலஞ்சஸ் இருக்குதே. அதாவது நாம வந்து மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஆன்மீக பயணம் என்பதும், அந்த என்லைட்டன்மென்ட் முழுமையை அடைதல் என்பதும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குது. கடினமான ஒன்றாகவே இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டோம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா மருத்துவங்கள்லாம், ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, அதிலேயே தான் இருக்கணும். அதிலிருந்து நீங்க வாழ்வியலுக்கு உயரவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவங்கள் உங்களை ஒரு பேஷண்டாகவே தான் வச்சிருக்க விரும்புறாங்க. அது தெரிந்தோ தெரியாமலோ அந்த சிஸ்டமே அப்படிதான் ஆயிடுச்சு. ஒரு மருந்து, ஒரு நோயா ஒரு மருந்து. அந்த மருந்துனால ஒரு நோய். அந்த நோய்க்கு இன்னொரு மருந்து. அந்த மருந்துனால இன்னொரு புதிய நோய். இப்படி ஒரு நோய் மருந்து சுழற்சியிலேயே இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் சிக்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவத்திலிருந்து விடுபட்டு வாழ்வியலையே அவர்கள் தொடவில்லை. அந்த வாழ்வியல்ல பீக் போனா தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ நீங்க ஒரு பேஷண்டா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில, உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் டோர்ஸ நீங்க எப்படி தொறப்பீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. தெளிவடைந்து கொள்ள வேண்டிய கேள்வி. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நாமளும் நம்ம வாழ்க்கையும் தான் முக்கியம். அத தவிர எதுவுமே முக்கியம் இல்ல. வாழ்க்கையினாலே ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆரோக்கியமா இருக்கிறதுங்க அதுல ஒரு மிட் பார்ட் தான். அது ஒரு மிட் பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்க்கு நம்ம வரணும். இப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிற பட்சத்தில், நம்முடைய ஆன்மீக வாழ்வு என்பது, அதாவது நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நிறைவுபடுத்துவது என்பது, நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய மருத்துவ முறையை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான புரிதல். அதாவது நமக்கு வயிறு வலி இருக்குதுங்க. நமக்கு ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குதுங்க. நம்ம நோக்கம் எல்லாம் என்னது? ஆன்மீகத்துல உயர்வை அடையணும். இப்போ வயிறு வலி போணும் உங்களுக்கு. வயிறு வலிய வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு மருத்துவம் தேவை. அந்த மருத்துவம் எப்படி இருக்கணும்னா, நல்லா கவனிங்க இந்த ஸ்லைட. ஒரு நல்ல மருத்துவம் என்பது, ஒரு மனிதனுடைய நோய் தன்மையை முதலில் நீக்க வேண்டும். ஃபர்ஸ்ட்டு நீ வயிறு வலியோட வந்திருக்கப்பா. இந்தா இந்த ட்ரீட்மெண்ட், இந்த ஒரு உணவு, இந்த ஒரு கட்டுப்பாடு, இதெல்லாம் நீ கடைபிடி. உன் வயிறு வலிய நீ போக்கிக்க. சரியா? அடுத்து உனக்கு வயிறு வலி வரவே கூடாது அடுத்து. இப்ப வந்திருக்கு, பண்ணியாச்சு, வயிறு வலி சரியாயிடுச்சு. ரைட்டா? அடுத்து இந்த வயிறு வலி உனக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நீ வாழ்வியலை பற்றிய தெளிவை அடைந்து கொள்ள வேண்டும். அது குறித்த ஞானங்களை அடைந்து கொள்ள வேண்டும். அப்போ உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம் இது எல்லாத்தையும் பத்தியும் நாம அவருக்கு டீச் பண்ணணும். அத பத்தின புரிதல்கள் அவருக்கு இருக்கணும். ஏன்னா, அதுல புரிதல்கள் இல்லாம தப்பு பண்ணதுனால தானே வயிறு வலி வந்திருக்குது. அப்ப திருப்பி வயிறு வலி வராம இருக்கணும்னா, அவருக்கு அந்த கிளாரிட்டி குடுக்கணும் தானே! அப்ப அந்த கிளாரிட்டிலாம் குடுத்து, சரியான புரிதல்களையும், செயல்முறைப்படுத்துதல்களுக்கான ஊக்கங்களையும் கொடுத்து, கிளாரிட்டி குடுக்கறது மட்டும் முக்கியம் இல்ல.
ஒரு புக்கு பிரிண்டட் எடுத்து குடுத்தா அவர் படிச்சுருவாரா என்ன? படிச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிருவாரு. அத ஃபாலோ பண்றதுல அவருக்கு என்ன மாரி சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி, அதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னைக்குமே ஒரு மருத்துவரா நாம இருக்கோம் அப்படின்னா, நாம பேஷண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களுடைய ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால அந்த செயல்முறைப்படுத்துதல்களுக்கான ஊக்கங்களை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கொடுத்து மீண்டும் எந்த ஒரு நோய்த்தன்மையிலும் அவர் சிக்கிவிடாத தன்மையில் அவர்களின் மனதை பக்குவப்படுத்தி, அவர்களை மீண்டும் வாழ்வியலில் உறுதியாக நிலை பெற வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இது நல்ல மருத்துவம். இப்போ மருத்துவங்கிறது என்ன? நோய்க்கு நிவாரணம் குடுக்கணும். மீண்டும் நோயே வராம இருக்கிறதுக்கான வாழ்க்கை அறிவியலை கற்றுத்தர வேண்டும். அதுதான் முழுமையான மருத்துவம். அதான் மருத்துவம்னா முழுமையா தான் இருந்து ஆவணும். வேற வழியே கிடையாது. நான் பாதி மட்டும் தான் இருக்கேன்னா, அது ரொம்ப பிரச்சனை. ஒருத்தருக்கு நோய் வருதுன்னா, அந்த நோய ட்ரீட் பண்ற மருத்துவர், நோய ட்ரீட் பண்ணதோட சேர்த்து, அந்த நோய் வந்ததுக்கான காரணத்தையும் சொல்லி, இனிமேல் வராம இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் அவருக்கு சொல்லணும். அப்படி சொல்லாம, நோய்க்கு மருத்துவம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருத்துவரும், அந்த மருத்துவமும் நோய விட கொடுமையானது. ஏன்னா, மனிதர்களுக்கு ஒவ்வொரு நோயும் ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. என்ன செய்தி அது? நீங்கள் வாழ்வியலிலிருந்து தவறுகிறீர்கள் என்பதுதான் அந்த செய்தி. அப்போ அந்த நோய் கொண்டு வரக்கூடிய செய்திய நீங்க நிராகரிச்சுட்டு, நோய மட்டும் நீக்கிக்கிட்டீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய பிரச்சனைய கொண்டு போய் ஏற்படுத்தும்னு புரிஞ்சுக்கணும். அதனால ட்ரீட்மெண்ட் பிளஸ் கன்சல்டேஷன். கன்சல்டேஷன்னா வாழ்வியலை பற்றிய சரியான புரிதல்களை கொடுத்து, மீண்டும் அந்த நோய்த்தன்மை அவருக்கு வராமல் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இதுதான் மருத்துவத்தினுடைய இரு கண்கள். இதுதான் மருத்துவத்தினுடைய முழுமையின் இரு தன்மைகள். இந்த அடிப்படையில தான் நம்ம அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியலை, அதனுடைய மருத்துவ நுட்பங்களை, சிகிச்சை அணுகுமுறைகள் எல்லாம் கத்துக்க போறோம். ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும், கன்சல்டேஷன் பண்ணணும். சில நேரங்கள்ல கன்சல்டேஷனே கூட போதுமானதா இருக்கும். ட்ரீட்மெண்ட்டே தேவையில்ல. ஏன்னா மனசுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னா, உடம்பு உயிரோட்டத்துல டெவலப் ஆயிடும். உயிரோட்டம் டெவலப் ஆனாலே நோய் தன்மை நீங்கிடும். மனசுல இருக்கக்கூடிய தெளிவற்ற தன்மையை நமக்கு அறிவிக்கவே நோய் வருகிறது. மனம் தெளிவடைந்து விட்டால் நோய் போயிடும் அவ்வளவுதான். நோயோட நோக்கம் அதுதான். அதனால நாம ஸ்பிரிச்சுவலி டெவலப் ஆகணும். நம்முடைய மனித வாழ்வினுடைய உண்மையான நோக்கமாக இருக்கக்கூடிய ஆன்மீக உயர்ச்சியை முழுமையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதராக இருக்கிற பட்சத்தில், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மருத்துவ முறை என்பது ரொம்ப முக்கியமானது. அதுல அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது மிக உயர்வான இடத்தில் இருக்கிறது. மிக உயர்வான தகுதிகளை கொண்டது. இறைவன் அதை நமக்கு நாடி இருக்கிறான் என்றால், நிச்சயமாக நாம் அவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னபடி, இந்த வகுப்பில் நாம் கற்க இருப்பது அக்குபங்க்சர் வாழ்க்கை அறிவியல் மற்றும் மருத்துவ நுட்பங்கள், சிகிச்சை அணுகுமுறைகள். மருத்துவ நுட்பங்கள் தெரிஞ்சா தான் நான் சிகிச்சை அணுகுமுறை செய்ய முடியும். அதனால இது வந்து இது ஒரு கலையாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அறிவியல். இத வந்து வெறும் சயின்ஸா நம்ம கத்துக்க முடியாது. அந்த கலைன்னு நான் சொல்றது ஞானம். எந்த மருத்துவத்திலும் சொல்லப்படாத இயற்கையை பற்றிய, மனிதனை பற்றிய, மனிதனுடைய இயங்க முறைகளை பற்றிய ஒரு ஆகச்சிறந்த ஞானம் அக்குபஞ்சர் மருத்துவ அறிவியல்ல இருக்குது. அடுத்து நாம கத்துக்க போறது வந்து இந்த விபஸ்ஸனா தியான முறையினுடைய கோட்பாடுகள். இறைவழி தியானம் நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு தியரி. நம்ம மனச பத்தின ஒரு தியரி. மனச பத்தின ஒரு ஞானம். இறைவனுடைய வழிகாட்டல்களை கொண்டு ஏன்னா மனச பத்தி இறைவன் தான் நமக்கு அறிவிக்க முடியும். அவன் தான் மனச படைச்சான். அப்போ விபாசனா தியான முறையினுடைய கோட்பாடுகள படிக்க போறோம். தியரீஸ் படிக்க போறோம். அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிராக்டிஸஸ தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிராக்டிஸ் ஏன் செய்யணும்? அது எப்படி வொர்க் பண்ணுது தெரபியூட்டிக்கலி? இதனால ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த அடிப்படையில பெனிஃபிட் கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்பைன்டா நீங்க இத படிக்கும்போதே தெரியும். ஏன் விபாசனாவ அக்குபஞ்சரோட சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிரும். சரியா? பொதுவா இது வந்து ஒரு அறிவியல் கலை. கலை அறிவியல் எப்படி வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவா அறிவியல் அப்படின்னா, அதுல 2 பிரிவுகள் இருக்குங்க. ஒண்ணு வந்து தோற்றமானதை பற்றிய அறிவியல். இது ஒரு பிரிவு. இன்னொன்னு மறைவானதை பற்றிய அறிவியல். இது இன்னொரு பிரிவு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூ இருக்குங்க. இந்த பூவ பத்தின அறிவியல் என்ன அப்படின்னு நீங்க கேட்டோம்னா, இந்த பூ வெள்ளையாக இருக்கிறது, இப்படி இருக்குது, இந்த ஸ்மெல் இது எல்லாமே சொல்லலாம். அதோட தோற்றமான தன்மைகள பத்தி 1000 விஷயங்கள் சொல்லலாம்.
இதை பகுத்து நுண்ணோக்கியில பார்த்து இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், இதனுடைய அந்த உட்கூறுகள் எல்லாத்தையுமே நீங்க விளக்கி சொல்லிடலாம். அதுவுமே நிச்சயமாக இந்த பூவின் அறிவியலின் ஒரு பகுதி தான். ஆனால் இந்த பூவுக்கு மனம் என்ற ஒன்றும் இருக்கிறது தானே! அது மறைவானதாக இருக்கிறது தானே! அந்த மனம் தானே இந்த பூவினுடைய மதிப்பையே தீர்மானிக்கிறது. மனமற்ற பூவை நாம் பூ என்றே கருத மாட்டோம் தானே! அப்போ அந்த மனத்தை பற்றிய அறிவியல் என்பது என்ன? அந்த மனத்தின் உட்கூறுகள் என்ன? இதைப் பற்றியும் படித்தால் தானே அந்த பூவை பற்றிய முழுமையான அறிவியலை நீங்கள் அடைந்து கொண்டதாக அர்த்தம். அப்போ எந்த ஒரு படைப்புக்கும் 2 தன்மை இருக்கு. நான் சொன்ன மாரி அறிவு, ஞானம். எல்லாத்துலயுமே 2 இருக்கும். நீங்க அறிவை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஞானம் கிடைக்காது. ஞானத்தை எடுத்துக்கொண்டால் அறிவு இலவசமாக வந்துவிடும். அதனால பூவினுடைய மனம், பூவினுடைய வடிவம் 2ம் சேர்ந்தது தான் முழுமை. அப்போ பூவினுடைய மனத்தை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் தான் பூவை பற்றிய மறைவான அறிவியல். ஞான அறிவியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு மாம்பழம் இருக்குதுன்னா, மாம்பழத்தினுடைய வடிவம், கலரு, ஷேப்பு எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம். ஆனா அதனுடைய சுவை என்ற ஒன்றும் இருக்கிறது தானே! அதைப் பற்றி நீங்கள் படிக்க வேண்டும் அல்லவா? மாம்பழத்தின் சுவை தானே மாம்பழத்துக்கு மதிப்பை தருகிறது. அப்போ மதிப்பை தரக்கூடிய அந்த மறைவான கூறுகளைப் பற்றி அறிவதுதான் இங்கே முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத வந்து ஞான மார்க்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெய் அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க. மெய் அறிவியல். மெய் அறிவியல்னா என்னது? மறைவானவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்கும் அறிவியல். ஏன்னா, மறைவானதே தோற்றமானதை படைத்தது. மறைவானதே தோற்றமானதை இயக்குகிறது. மறைவானது தான் முக்கியமானது. நீங்க மறைவான அந்த தன்மைய நீங்க படிச்சுட்டீங்க. அத பத்தின ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா, தோற்றமானத பத்தி படிக்கணும்னு தேவையில்ல. பெருசா படிக்கணும்னு தேவையில்ல. பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா, தோற்றமானத பத்தி ஏன் படிக்கிறோம்? அதுல ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டா எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்றதுக்காக படிக்கிறோம். அத எப்படி மெயின்டெயின் பண்றது? அத வச்சு எப்படிலாம் நம்ம செயல்படுத்துறது? அப்படின்றதுக்காக தான் படிக்கிறோம். அதுக்கு பேசிக்கான விஷயங்கள் போதும். அதோட ஆழங்களுக்கு போக தேவையில்ல. அப்படியே போனாலும் நீங்க போய்க்கோங்க. நோ ப்ராப்ளம். ஆனா மறைவானவற்றை கற்காமல் இருந்து விடாதீர்கள். அதுதான் பிரையாரிட்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம வந்து இங்க மெய்யறிவியலை கற்க இருக்கின்றோம். யாரை பற்றி? மனிதர்களாகிய நம்மை பற்றி. இப்ப மெய்யறிவியல்னா என்னதுங்க? மனிதனுடைய மறைவான தன்மைகளைப் பற்றி முழுமையாகவும், மனிதனுடைய தோற்றமான தன்மைகளைப் பற்றி அடிப்படையாகவும், ஒரு பேசிக் லெவல்ல படிக்கிறது தான் மெய்யறிவியல். இப்போ நாம இருக்கிறோம். நமக்கு உடம்பு இருக்குது. கண்ணாடியில பார்க்குறோம். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள்லாம் என்னங்க? கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இப்போ நமக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆர்கன்ஸ் இருக்குது. மூளை இருக்குது. கண் இருக்குது. காது இருக்குது. நுரையீரல் இருக்குது. நாக்கு இருக்குது. பற்கள் இருக்குது. ஈறுகள் இருக்குது. தைராய்டு சுரப்பி இருக்குது. இதயம் இருக்குது. நுரையீரல் இருக்குது. மண்ணீரல் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது. வயிறு இருக்குது. பேங்க்ரியாஸ் கணையம் இருக்குது. கல்லீரல் இருக்குது. பித்தப்பை இருக்குது. சிறுகுடல், பெருங்குடல் இந்த மாரியான உறுப்புகள் இருக்குது. சிறுநீரகங்கள் இருக்கின்றன. 2 இருக்கின்றன. அந்த சிறுநீரகத்தோட ஷேப் நீங்க பாருங்க. சிறுநீரகத்தினுடைய அந்த உள்வெட்டு தோற்றம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது. அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். சிறுநீர் பை இருக்குது. பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்குது. சினைப்பை இருக்குது. ஃபெல்லோப்பியன் டியூப் இருக்குது. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்கலாம். நம்முடைய மூளை இருக்குது. தண்டுவடம் இருக்குது. முதுகெலும்பு கட்டமைப்பு இருக்குது. நரம்பு இருக்குது. இரத்த குழாய்கள் இருக்குது. ரத்தம் இருக்குது. செல்கள் இருக்குது. ஆர்பிசி இருக்குது. டபிள்யூபிசி இருக்குது. பிளேட்லெட்ஸ் இருக்குது. ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. தசை நார்கள் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமா நம்ம உடம்புங்கிறது வந்து உறுப்புகளால் ஆனது. இந்த உறுப்புகள் எல்லாமே மறைவானதா உள்ள இருக்குது. எல்லா உறுப்புகளுமே செல்களால் ஆனது. செல்கள நம்ம பார்க்க முடியாது. அப்ப இதெல்லாம் மறைவானதா? அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்போ ஒருத்தர பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதே. எல்லாம் உள்ள தானே இருக்குது. இப்ப இதெல்லாம் மறைவானதா? செல்லெல்லாம் பார்க்க முடியாதுங்க. மறைவானதா? இதெல்லாம் தோற்றமானது தான். நீங்க வெறும் கண்ணால பார்க்கிறதும் தோற்றமானது தான். நுண்ணோக்கிய கொண்டு பார்க்கிறதும் தோற்றமானது தான். அறுத்து பார்க்கிறதும் தோற்றமானது தான். அப்போ மனிதனுடைய பருவுடல் என்பது தோற்றமானது. இட்ஸ் எ விசிபிள் திங். இந்த விசிபிளான இந்த பருவுடலை இயக்கக்கூடிய மறைவான அம்சங்கள் என்ன என்றால், நம்முடைய உயிரும், மனமும், சக்தி உடலும். இதுதான்
மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மறைவான அம்சங்கள். இத நீங்க எதுலயும் பார்க்க முடியாது. எந்த நுண்ணோக்கியும் கொண்டு வாங்க, இத பார்க்க முடியாது. மறைவானது என்றால் ஒரு காலும் பார்க்க முடியாதது. தோற்றமானது என்றால் நுண்ணோக்கியை கொண்டு கூட நீங்கள் பார்த்துவிட முடியும். அப்போ இந்த அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல்ல நாம கற்க இருப்பது, பிரதானப்படுத்தி கற்க இருப்பது மனதை பற்றியும், சக்தி உடலை பற்றியும். மனதை பற்றியும், சக்தி உடலை பற்றியும். அதுதான் நம்ம பகுத்திருக்கிறோம். விபாசனாவுடைய தியான கோட்பாடுகள் வந்து மனதிற்கானது. மனதை பற்றிய அறிவியல். நம்மளோட எனர்ஜி பாடின்னு சொல்லக்கூடிய சக்தி உடலை பற்றிய அறிவியல் தான் அக்குபங்சர் அறிவியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மெயினா இந்த எனர்ஜி பாடிய பத்தி ஒரு ஒரு ஆழமான தெளிவு அக்குபங்சர் மருத்துவத்தை தவிர எந்த மருத்துவத்திலும் கிடையாது. சக்தி உடலுடைய ஸ்ட்ரக்சர், சக்தி உடலுடைய அனாட்டமி, பிசியாலஜி. சக்தி உடலே மறைவானது. அந்த மறைவான தன்மைக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புல ஒரு இயக்கம் நடக்குதுன்னு சொன்ன ஒரு மருத்துவம் தான் அக்குபங்சர் மருத்துவம். ஸோ அத ஆழமா படிக்க படிக்க நம்ம மருத்துவம் படிக்கிறோன்றத தாண்டி, நாம எப்படியெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோம்? நமக்குள்ள இயக்கத்த இறைவன் எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்கான்றத தெரிஞ்சுக்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நம்ம மேல நமக்கு ஒரு செல்ஃப் லவ் வந்துரும். நம்ம மேல நமக்கு ஒரு திருப்தி வந்துரும். நம்ம ஒழுங்கா இருக்கணும். நன்றியோட இருக்கணும். சாதாரண விஷயம் இல்ல நமக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸ் வந்துட்டாலே, நம்ம லைஃப்ல வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துரும். ஸோ அதே மாரி தான் விபாசனாவும். மனசுங்கிறது தான் எல்லாத்தையுமே ஆளுது. அந்த மனசுல என்ன இருக்குது? அந்த மனசுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த மனசுல ஒரு இயக்கம் நடக்குதுன்றத படிக்கும்போது, இன்னும் கூட ஒரு சைலண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வீணான விஷயங்கள் எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். ஸோ இந்த 2யுமே நம்ம கத்துக்க போறோம். அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த சக்தி உடல் என்ன பர்ப்பஸ்க்காக சக்தி உடல் இருக்குதுங்க. அதுதான் இங்க முக்கியம். அடிப்படையா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு பெட்ரோலியம் எடுக்குறாங்க. பூமிக்கு அடியிலருந்து பெட்ரோல் எடுக்குறாங்க தானே! அந்த பெட்ரோல அப்படியே எடுத்து அப்படியே காருக்கு ஊத்திர்றாங்களா? இல்லையே! அத ரிஃபைன் பண்றாங்க தானே! ரிஃபைனரி ஒரு யூனிட்ல போயிட்டு அத ரிஃபைன் பண்ணிட்டு தானே காருக்கு ஊத்துறாங்க. இப்போ நம்ம பவர் ஸ்டேஷன்ல கரண்ட் எடுக்குறாங்க. அந்த கரண்ட்ட நேரா உங்க வீட்டுக்கு வந்து உங்க டிவியும், இந்த லேப்டாப்புக்கும் வந்துருதா? இல்லையே! இப்ப என்ன ஆகுது? நம்ம வீட்ல இருக்கக்கூடிய உபகரணங்களுக்கு தக்கவாறு, அந்த அப்ளையன்ஸஸ்க்கு தக்கவாறு அந்த மின்சார சக்தியானது தகவமைக்கப்பட்டு, சிம்ப்ளிஃபை பண்ணப்பட்டு வருதா? இல்லையா? கொஞ்சம் அதிகமாயிட்டா கூட ட்ரிப் ஆயிடுது தான நம்ம வீட்ல. அப்போ கரண்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது நம்முடைய உபகரணங்களுக்கு தக்கவாறானதாக மாற்றப்பட வேண்டும். அதே போல தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிர், நம்முடைய உடலின் உறுப்புகளுக்கானதாக, அந்த உறுப்புகளின் பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கானதாக தகவமைக்கப்பட வேண்டும். மாற்றியமைக்கப்பட வேண்டும். சுருக்கப்பட வேண்டும். விரிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த கன்வர்ஷன் நடக்கணும். அத நடத்துறது தான் சக்தி உடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அக்குபஞ்சர்ல வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம சக்தி உடலுடைய ஸ்ட்ரக்சர். நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். இந்த 5 பஞ்சபூத சக்திகள் தான் நம்முடைய சக்தி உடலில் பருவுடலுக்கான உயிர் சக்தியை தகவமைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் என்பது இந்த 5 உறுப்புகளைக் கொண்டு மேலாண்மை செய்யப்படுகிறது. இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல். அப்போ சக்தி உடல் இந்த 5 உறுப்புகளோடு தொடர்பு கொண்டு சக்திகளை வழங்கி உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது அக்குபஞ்சருடைய புரிதல். நம்ம தியரி கிளாஸஸ்க்கு போம்போது ப்ராப்பரா லெசன் பை லெசன் படிக்கும்போது இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ அக்குபஞ்சர் என்பது சக்தி உடலை பற்றியது. சக்தி உடல் வந்து பரு உடலுக்கானதாக உயிராற்றலை தகவமைக்கக்கூடிய ஒன்று. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, உயிர் எல்லாருக்கும் பொது. அந்த உயிர் சரியான தன்மையில் தகவமைக்கப்பட்டு உடலுக்கு வழங்கப்படவில்லை என்றால், உடலுக்கு அந்த உயிர் இருக்கிறதுனால பிரயோஜனம் இருக்காது. அதனால சக்தி உடல்ல தான் அந்த தகவமைப்பு நடக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல நடக்கக்கூடிய தவறுகள ஃபிக்ஸ் பண்றது தான் அக்குபஞ்சர் மருத்துவ நுட்பம். அப்போ சக்தி உடலுடைய ஸ்ட்ரக்சர், அனாட்டமி, பிசியாலஜி படிச்சா தானே அதுல என்ன தப்பு நடந்திருக்குது, எங்க நடந்திருக்குது. அது பெரிய ஸ்ட்ரக்சர் அது. நுட்பமா அது மறைவான ஸ்ட்ரக்சர். அது
எந்தெந்த இடத்துல தவறுகளை ஏற்படுத்தி இருக்கிறதோ, அதை நாம் சரி செய்யக்கூடிய ஒரு நுட்பம் தான் அக்குபஞ்சர் மருத்துவம். அத நம்ம ரொம்ப எளிமையா சில எக்ஸாம்பிள்ஸோட புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கோல்டு வந்திருக்குதுங்க ஒருத்தருக்கு கோல்டு. நமக்கே கோல்டு வந்துருச்சுங்க. இப்ப இந்த கோல்டு வந்திருக்குன்னா, நம்ம என்ன மாரியான சிகிச்சை பண்ணலாம்? 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து மாத்திரை போடலாம். இன்னொன்னு வந்து அக்குபஞ்சர் உள்ளிட்ட ஏதேனும் இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அக்குபஞ்சருடைய மருத்துவ அணுகுமுறை இந்த கோல்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆங்கில மருத்துவ அணுகுமுறை என்பது உங்களுக்கு தெரியும். மாத்திரை போட வேண்டியது, கோல்டு நின்னுடும், அரெஸ்ட் ஆயிடும், சப்ரஸ் ஆயிடும் அவ்வளோதான். ஆனா அக்குபஞ்சர்ல எப்படி இந்த கோல்ட அணுகுறாங்க? அக்குபஞ்சர் அறிவியல், மருத்துவ நுட்பங்கள் தெரிந்தவர் இந்த கோல்ட வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவாருன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, அக்குபஞ்சர் படிச்ச ஒருத்தரு, இந்த சளி, இந்த மியூக்கஸ் எக்ஸ்கிரீஷன், இந்த ஃபிளம் வெளிய போகுது இல்லையா? இது வந்து ஒரு கழிவு. இந்த கழிவை உடல் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் அடிப்படையில் புரிந்து கொள்கிறார். உடம்புல ஒரு சளிங்கிற கழிவு உருவாகியிருக்குது. உருவான அந்த கழிவ ஐடென்டிஃபை பண்ணி, அத நம்ம பாடியுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, கழிவு நீக்க சக்தி வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்கிறார். அந்த சளியை வெளியேற்றக்கூடிய பொறுப்பு நுரையீரலை சார்ந்தது என்பதை புரிந்து கொள்கிறார். சரியா? அப்போ இந்த நுரையீரல் வந்து இந்த சளின்ற கழிவ வந்து எஃபெக்டிவா வெளிய தள்ளணும் அப்படின்னா, அந்த அந்த நுரையீரலுக்கு என்ன மாரியான தகுதி, ஃபிட்னஸ் இருக்கணும், என்ன மாரியான சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றத அவர் வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, அக்குபஞ்சர்ல அதெல்லாம் அவருக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அது என்ன சப்போர்ட்னா, நுரையீரலுக்கு வந்து ஒரு ஈரப்பதம் இருக்க வேண்டும். நுரையீரல்ல வந்து ஒரு பேலன்ஸ்டு மாய்ஸ்சர் இருக்கணும். அப்பதான் நுரையீரலால அந்த கழிவ நல்லபடியா வெளிய தள்ள முடியும். இப்போ கோல்டு வருது ஒருத்தருக்கு 10 நாள் கோல்டு பிடிச்சிருக்குதுன்னா, அவருடைய நுரையீரலுடைய ஈரப்பதத்த ஒழுங்குபடுத்தி குடுத்தா, அது 2டே நாள்ல கிளியர் ஆயிட முடியும் தானே! 10 நாள்ல கிளியர் ஆவறதுக்கும், 2 நாள்ல கிளியர் ஆகுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்லையா? சரியா? அப்போ நுரையீரலுடைய ஈரப்பதத்தை எப்படி ஒழுங்கமைத்து கொடுப்பது என்பது அக்குபஞ்சர் மருத்துவருக்கு தெரியும். ஏன்னா, அந்த ஈரப்பதத்தினுடைய நிறைவு தான் சளியை இலகுவாக வெளியேற்ற உதவும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நுரையீரலுக்கு எப்படி ஈரப்பதத்தை கொடுப்பது? நுரையீரலுக்கு மண்ணீரல் என்ற உறுப்பு தான் ஈரப்பதத்த ஃபர்ஸ்ட் குடுக்குது. அப்ப மண்ணீரல் கிட்ட இருந்து நுரையீரலுக்கு ஈரப்பதத்தை எப்படி வர வைக்கிறது? அதுக்கான டெக்னிக் வந்து அக்குபஞ்சர்ல கத்து தருவாங்க. அதுக்கப்புறம் நுரையீரலுக்கு வந்து இந்த காஸ்மிக் என்வைரன்மென்ட்ல இருந்தும் ஈரப்பதம் கிடைக்குது. அதை எப்படி பூஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வரது? அதுக்கு அக்குபஞ்சர் புள்ளிகள வந்து நம்ம பயன்படுத்துறோம். அந்த SP5 அப்படிங்கிற புள்ளி வந்து மண்ணீரல்ல இருந்து நுரையீரலுக்கு ஈரப்பதத்த கிடைக்க வழிவகை செய்யக்கூடிய புள்ளி. LU9 என்ற புள்ளி நுரையீரலுக்கு பிரபஞ்ச சூழலிலிருந்து ஈரப்பதத்தை கிடைப்பதற்கு கிடைக்கச் செய்வதற்கு வழி செய்யும் புள்ளி. அப்ப இந்த 2 புள்ளிகள நம்ம தூண்டும்போது நுரையீரலுக்கு போதுமான ஈரப்பதம் கிடைச்சிரும். ஒண்ணும் இல்ல ஒரு இடத்துல தூசியா இருக்குங்க. ஃபுன்னு ஊதி தொடச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு டீப்பா போகாதுல்ல. ஒரு வெட் வைப்ஸ வச்சோ, ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சீங்கன்னா எப்படி ஆகும்? கிளீன் ஆயிடுமா இல்லையா? அந்த மாரி தான். இப்ப நுரையீரலுக்கு வந்து அந்த ஈரப்பதம் நிறைவா இருந்தா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சளிய வந்து நுரையீரல் வெளியேற்றிக் கொண்டிருக்கும்போது, நுரையீரலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும்போது, நமக்கு பசி இருக்காது. சோர்வு இருக்கும். ஏன்னா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அது ஜீரணம் ஆகணும்ல. அந்த ஜீரணம் பண்றதுக்கான சக்தியையும், நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியாத அளவுக்கு சோர்வா இருக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜியையும் தான் பாடி சளிய வெளியேத்துறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அதாவது இதுக்கான எனர்ஜி எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு? இந்த வேலைய முடிச்சோனே அந்த எனர்ஜிய திருப்பி குடுத்துரும். அப்போ சளி வெளியேற்றம் நடந்து கொண்டிருக்கும்போது, நிச்சயமாக நமக்கு பசி இருக்காது, சோர்வு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளான உணவுகள் எடுத்துக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எப்போ வரைக்குங்க? சளி வெளிய போற வரைக்கும். இப்போ சளி முழுமையா வெளிய போயிடுச்சுன்னா, உடல் தூய்மை அடைஞ்சிரும். அப்போ ஒரு அக்குபஞ்சர் மருத்துவம் சளிய எப்படி அணுகுகிறது? அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது தானே? கம்ப்ளீட்டா இயற்கையா. கழிவுகள முழுமையா வெளிய தள்ளி, அந்த கழிவுகள முழுமையா வெளிய தள்றதுக்கான எஃபெக்டிவ் மெத்தட்ஸ வந்து பூஸ்ட் பண்ணி, உடம்ப கம்ப்ளீட்டா பியூரிஃபை பண்ணுது. தூய்மைப்படுத்துது. இதுதான் அக்குபஞ்சருடைய மருத்துவ அணுகுமுறை. ஒவ்வொரு நோய்க்கும் இந்த மாரியான ஒரு மருத்துவ அணுகுமுறை அக்குபஞ்சர்ல இருக்கு. ஒரு ஒரு தூய்மையான அணுகுமுறை. அக்குபஞ்சர் மருத்துவ அணுகுமுறை. ஒவ்வொரு நோயோட மூல காரணத்த கண்டுபிடிச்சு, அத என்ன பண்ணா உடம்பே அத சரி பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்கான வேலைகள செஞ்சு,
அக்குபஞ்சர் மருத்துவத்துல பாடியினுடைய திட்டம் தான் அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய திட்டம். பாடி தான் டாக்டர். அவருக்கு ப்ராப்பரா ஹெல்ப் பண்றது தான் அக்குபஞ்சருடைய மருத்துவ நுட்பம். அக்குபஞ்சர் மருத்துவ நுட்பத்துக்குன்னு ஒரு தனி பிளான் கிடையாது. பாடியோட பிளான் தான். இதுதான் உடலோடு இணைந்த மருத்துவம். இதுதான் பாதுகாப்பான மருத்துவம். அப்ப இந்த மருத்துவம் தான் அக்குபஞ்சர் மருத்துவம். அடுத்து என்ன பண்ண நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கன்சல்டேஷன். ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும், கன்சல்டேஷன் பண்ணணும். அப்போ அக்குபஞ்சருடைய நோய் தடுப்பு முறை எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறோம் பேஷண்ட்ஸ்க்கு. சளிங்கிறது ஒரு கழிவு. அந்த கழிவ பாடிய வெளிய தள்ளிடும். வெளிய தள்ளும்போது உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப நீங்க தொந்தரவுகளே இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்க சளிய உருவாக்காம இருக்கணும். இப்ப சளிய உருவாக்காம இருக்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா, உங்க ஜீரணம் ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா, ஜீரணம் சரியா நடக்காததுனால தான் சளியே உருவாகுது. அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கம்ப்ளீட்டா எனர்ஜியா மாறணும். ஒரு மினிமம் வேஸ்ட் உருவாகலாம். அத தாண்டி எக்ஸசிவா வேஸ்ட் உருவாகும்போது, பாடி வந்து அத ஃபிளம்மா கன்வெர்ட் பண்ணுது. மியூக்கஸா மாத்திடுது. அதத்தான் சளின்னு சொல்றோம். அத பாடி அப்புறமா வெளிய தள்ளும். அப்ப சளி உருவாகுறதுக்கு காரணம் ஜீரண குறைபாடுகள் தான். இன்டைஜஷன் தானே. அப்ப அந்த இன்டைஜஷன எப்படி தவிர்த்துக்கலான்றதுக்கான வழிமுறைகள ஒரு பேஷண்ட்டுக்கு அக்குபஞ்சருடைய கன்சல்டேஷன்ல நம்ம பண்ணணும். அதாவது எந்த உணவுகள் சரியான உணவுகள், எந்த உணவுகள் தவறான உணவுகள். சரியான உணவுகள தப்பா சாப்பிட்டா கூட கழிவு உருவாயிடும். அதனால சரியான உணவுகள சரியான தன்மையில சாப்பிடணும். தவறான உணவுகள் எது? அதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் சொல்லி தருவோம். இப்போ நீங்க சரியான உணவுகளை சரியான முறையில சாப்பிட்டா கூட, அத ஜீரணம் பண்ணக்கூடிய ஜீரண உறுப்புகள் வந்து நல்ல எனர்ஜி லெவல்ல இருக்கணும்ல. அப்பதானே ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ அந்த ஜீரண உறுப்புகள் எதுவும் சக்தி குறைபாடு இருக்கு. சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, "சார், நீங்க சொல்ற மாரி தான் சார் இதெல்லாம் சாப்பிடுறேன் சார். எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் சார். நீங்க சொன்னபடி பொறுமையா சாப்பிடுறேன் சார். பசிச்சா தான் சாப்பிடுறேன். ஸ்டில் எனக்கு பிரச்சனைகள் இருக்குது." அப்ப என்ன? டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்ல எனர்ஜி டெஃபிஷியன்சி இருக்கு. அத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான இதர வழிமுறைகள் என்ன? அதற்கான வாழ்வியல் என்ன? நேத்து கூட நம்ம கிளாஸ்ல பேசினோம். நீங்க ஒழுங்கா தூங்கலன்னா பசியே வராதுன்னு சொல்லிட்டோம். அப்போ உங்களுடைய ஜீரண குறைபாடுகளை நிவர்த்தித்துக் கொள்வதற்கான சகல வழிமுறைகளையும் நாம் அவருக்கு அறிவுறுத்துகிறோம். எல்லாத்துக்கும் மேல உங்க மனசுன்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஸோ மனசுல நீங்க என்ன மாரியான ஒழுங்கமைவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் ஒவ்வொரு நோய்க்குமான அக்குபஞ்சருடைய ட்ரீட்மெண்ட் அப்ரோச் அண்ட் கன்சல்டேஷன். ஸோ இதுதான் இன்னைக்கு மனித சமுதாயத்துக்கு தேவை. ஆனா இப்போ நவீன மருத்துவங்கள் என்ன பண்ணுது? ரொம்ப சிம்பிளா எத பத்தியுமே வொரி பண்றதில்ல. சளி வருதா? வெளிய போனா தானங்க பிரச்சனை. வெளிய போகாம பண்ணிடலாம். உள்ளேயே அடக்கி வச்சுக்கலாம். அந்த உள்ளேயே அடக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆகும்? டெவலப் ஆகும். அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களையும் கழிவா மாத்தும். உங்களுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸையே குறைக்கும். எந்த அளவுக்கு கழிவு உள்ள இருக்கோ, அந்த அளவுக்கு உயிரோட்டம் குறைவா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கழிவுங்கிறது ஒரு கெட்ட சக்தி. மனிதர்களாகிய நாம் நல்ல சக்தியை கொண்டு செயல்பட வேண்டும். நல்ல சக்தி செயல்படணும்னா, நல்ல சக்தி உள்ள வரணும் முதல்ல. கெட்ட சக்தி இருக்கிற இடத்துல நல்ல சக்தி நுழைய முடியாது. நல்ல சக்தியை கொண்டு தான் கெட்ட சக்தியை நீக்க முடியும். அப்ப கெட்ட சக்திகள் நிறைவாக நம்மில் இருக்கும்போது, நல்ல சக்திகளே வர முடியாத சூழ்நிலை உருவாகி விடும்போது, எப்படி நாம் இந்த கெட்ட சக்திகளை நீக்கிக் கொள்ளப் போகின்றோம்? அக்குபஞ்சர் மருத்துவம் பிரபஞ்ச உயிர்க்கூறுகளை உள்ளே கொண்டு வருகிறது. பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் என்பது ஆகச்சிறந்த நல்ல சக்தி. தூய்மையான சக்தி. ஒரு நீடில் போடும்போதோ, ஒரு டச் பண்ணும்போதோ, ஒரு பிரஷர் குடுக்கும்போதோ, காஸ்மிக் ரீஜன்ல இருந்து தூய்மையான, தூய்மையான ஒரு சக்தி உள்ளே வருகிறது. அது நம்ம வாய் வழியா வரல, மூக்கு வழியா வரல. வியர்வை துவாரங்கள் வழியாக உள்ள வருகிறது. வந்து அது நம்முடைய கெட்ட சக்திகளை நீக்குகிறது. அந்த கெட்ட சக்திகள் எதிர்பாராத ஒரு சூழலில் இருந்து நல்ல சக்திகள் உள்ளே நுழைந்து கெட்ட சக்திகளை நீக்குகிறது. இதுதான் அக்குபஞ்சருடைய பியூட்டி. மருந்துகள் நல்ல சக்திகளா? மருந்துகள் நிச்சயமாக கெட்ட சக்திகள். மருந்துகளில் உயிர்த்தன்மை இல்லை. உயிர்த்தன்மை தான் நல்ல சக்தி. உயிர்த்தன்மை உள்ளே வந்தால் தான் கெட்ட சக்திகள் வெளிய போகும். ஸோ அக்குபஞ்சர் வந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்வியல் வழிமுறை, மருத்துவ வழிமுறை. அதாவது வாழ்வியல பத்தின ஞானம் தெரிஞ்சா தானங்க மருத்துவ ஞானமே தெரிய முடியும். ஏன்னா வாழ்வியல்ல தவறு நடந்ததுனால தானே மருத்துவமே தேவைப்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்போ தவறுடைய நேச்சர் எப்படிப்பட்டதுன்றது தெரியாம எப்படி மருத்துவம் பண்ண முடியும்? இப்ப நோய தடுக்கிறதுக்கு
ஒரு மருத்துவம் நோயை சுகமாக்குறதுக்கு ஒரு வழிமுறைன்னு ஒண்ணு கிடையாது. நோயை சுகமாக்கக்கூடிய வழிமுறையை கொண்டு தான் நோயை தடுக்கவே முடியும். அப்போ மருந்துகளை கொண்டு தடுக்கிறேன்னு சொல்றத தடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. அடக்குறீங்கன்னு சொல்லணும். மறைக்கிறீங்கன்னு சொல்லணும். பிரிவென்ஷன் அப்படிங்கிறது வேற. சப்ரஷன் அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு மருத்துவங்கள் எல்லாமே சப்ரஷன். கழிவுகளை அடக்குதல் தான். கழிவுகள் வராமல் தடுப்பதற்கு தேவையான ஞானம் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்கிறது. ஸோ இதை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். ஸோ இன் ஷார்ட் என்ன தெரியுமா? நம்முடைய உயிராற்றல் நம்முடைய உறுப்புகளுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். நம்முடைய உறுப்புகள் என்று நாம் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் குறிப்பிடுவது இந்த ராஜ உறுப்புகளை. இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல். இந்த 5 உறுப்புகளுக்கும் உயிர் சக்தி நிறைவா கிடைச்சா இந்த ஆர்கன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். இந்த ஆர்கன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா நமக்கு எந்த நோயும் வராது. நமக்கு ஒரு நோய் வந்திருக்குது அப்படின்னா இந்த ஆர்கன்ஸுக்கு உயிராற்றல் நிறைவா கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ இந்த ராஜ உறுப்புகளுக்கான உயிரோட்டத்தை, உயிராற்றலை நிறைவாக நாம் அமைத்து தரும்போது அந்த ஆர்கன்ஸ் வந்து பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து சூப்பரா செய்ய முடியும். எந்த நோயும் வராது. நம்ம பாடியில என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது? டைஜஷன் நடக்குது, ரெஸ்பிரேஷன் நடக்குது, சர்க்குலேஷன் நடக்குது, எக்ஸ்கிரீஷன் நடக்குது, இம்யூன் ஆக்ஷன்ஸ் நடக்குது, ஹார்மோனல் மேனேஜ்மெண்ட் நடக்குது, ஸ்லீப் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ஷன் நடக்குது. இது எல்லாத்தையுமே இந்த ராஜ உறுப்புகள் சேர்ந்து ஒரு டீமா பண்றாங்க. அப்போ இந்த அத்தனை வேலைகளும் ஒழுங்கா நடக்கணும்னா எனர்ஜி இந்த அத்தனை உறுப்புகளுக்கும் ஒழுங்கா இருக்கும். அப்போ உறுப்புகளின் சக்தி நிலைகளில் ஏற்படக்கூடிய தவறுகளே உறுப்புகளின் இயக்க குறைபாடுகளுக்கு காரணம். உறுப்புகளின் சக்திகளை செம்மைப்படுத்துவதே அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய சிறப்பு. அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய ராஜ உறுப்புகளுக்கான எனர்ஜி ஃப்ளோ வந்து தங்கு தடையின்றி அமைத்து தருவது ஃபர்ஸ்ட் திங். 2வது மீண்டும் அந்த எனர்ஜி வந்து கட் ஆகாம பார்த்துக்கிறதுக்கான வழிமுறையை சொல்லித் தர்றது. இதுதான் அக்குபஞ்சருடைய சிம்பிளான விஷயம். சரி. பொதுவா அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அக்கு பிளஸ் பங்க்சர். அது 2ஆ பிரிச்சிங்கன்னா அக்குனா வந்து ப்ரிசைஸ், ரைட், நீட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். சரியானது, துல்லியமானது, தேவையானதுன்னு அர்த்தத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். பங்க்சர்னா குத்துதல், உட்செலுத்துதல், புகுத்துதல், ஒருவருக்கு கொடுத்தல், பரிந்துரைத்தல், வழிகாட்டுதல், இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்கும். அப்போ அக்குபஞ்சர் செயல்முறை என்பது எது சரியானதோ, எது தேவையானதோ அதனை சரியான முறையில் உட்செலுத்துதல், கொடுத்தல், பரிந்துரைத்தல், வழிகாட்டுதல் என்ற அர்த்தம். ஸோ அக்குபஞ்சர் என்பது மனித வாழ்விற்கான ஒரு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில நேரங்களில் சரியானது தேவையில்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் தேவையானது சரியானதாக இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் தேவையானதையும் சரியானதையும் தவறான முறையில் கொடுத்தால் அது பயனற்றதாக ஆகிவிடும். அதனால நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டா தேவையானதையும் சரியானதையும் சரியான தன்மையில் ஒருவருக்கு கொடுப்பதுதான் உண்மையான முழுமையான அக்குபஞ்சர் அறிவியல். அதனால தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது அறிவியலாகவும் கலையாகவும் செய்யப்பட வேண்டிய ஒரு செயல்முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அறிவியல் என்பது புரிதல்களை கொண்டு செய்யப்படுவது, கலை என்பது உணர்வுகளை கொண்டு செய்யப்படுவது. ஸோ அக்குபஞ்சர் வந்து ஒரு ஒரு ஆர்ட். இதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ அக்குபஞ்சரை பத்தி அந்த ஹுவாங் டீன்னு ஒரு எல்லோ எம்பரர்னு சொல்லுவாங்க. மஞ்சள் பேரரசர். அவர் வந்து அக்குபஞ்சருடைய வரலாறுகள்ல இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அக்குபஞ்சருடைய சிலபஸை வந்து வடிவமைக்க சப்போர்ட் பண்ணதுல, அக்குபஞ்சர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மெடிசனா ஆக்குனதுல இவருடைய பங்கு வந்து முக்கியமான பங்கு என்று வரலாறுகள் சொல்லுகின்றன. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட வந்து எல்லா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் கொண்டு போகணும்னு நான் வந்து ஆர்டர் போடுறேன். இதனுடைய கான்செப்ட், இதனுடைய ஃபார்முலாஸ், தத்துவங்கள் எல்லாத்தையும் நீங்க கிளியரா அடுத்த ஜெனரேஷனுக்கு போற மாரி நீங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் பண்ணிடுங்க. சிலை செதுக்குங்க, கல்வெட்டுல பண்ணுங்க. எல்லாம் பண்றாரு. சொல்றாரு. அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேங்கிறார். எதுக்காக? இந்த இந்த ட்ரீட்மெண்ட் வந்து மிஸ் ஆயிடக்கூடாது. இந்த அற்புதமான வாழ்க்கை வழிமுறை, மருத்துவ நுட்பம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போகாம ஆயிடக்கூடாது. அவங்க ஈஸியா கத்துக்கணும். அவங்க அத மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு இத பண்ணிடுங்கன்னு அவர் சொல்றாரு. ஸோ அந்த மனிதனுடைய அந்த மனச யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ரொம்ப அற்புதமா கிடைச்சிருக்குது இது. ச்சே! இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு இல்லையா? அதனால தான் இன்னைக்கு அவர பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நல்ல நோக்கங்கள் காலத்தால் அழியாதவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அக்குபஞ்சர்ல வந்து இதெல்லாம் இருக்குது. அக்குபஞ்சர்ல வந்து அக்குபஞ்சருடைய ஸ்பெஷாலிட்டி ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, அக்குபஞ்சர்ல வந்து முடிவிலி தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது.
தியரி ஆஃப் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக தியரி கிளாஸஸில் படிப்போம். அதனுடைய ஒரே ஒரு பார்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதாவது அக்குபஞ்சரில் முடிவிலி தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய படைப்பமைப்பு எப்படிலாம் இருக்குதுன்றதை பற்றி ஒரு டிராயிங் அது கொடுக்குறாங்க. மனிதன்னா யார், அவனுக்குள்ள என்ன இருக்குது, இந்த டிராயிங்கை நல்லா கவனிங்களேன். அதாவது மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது, அவனுக்குள்ள மனம் இருக்குது, அவனுக்குள்ள சக்தி உடல் இருக்குது, அவனுக்கு பருவுடல் இருக்குது, அந்த பருவுடலுக்குள்ள உறுப்புகள் இருக்குது. அவன் வந்து வெளியிலிருந்து சாப்பிட்றான், தண்ணி குடிக்கிறான், காற்று வெளியிலேருந்து அவனுக்குள்ள வருது, காஸ்மிக் எலிமெண்ட்ஸ்லேருந்து பிரபஞ்ச உயிர்கூறுகள் அவனுக்குள்ள வருது. இதுதான் மனிதனுடைய அமைப்பும் இயக்கமும். இதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய மனசு தான் அவனுடைய உணவையும் நீரையுமே தேர்ந்தெடுக்கிறது, தீர்மானிக்கிறது. அவனுடைய மனசை கடந்து தான் உயிரே சக்தி உடலுக்கே போகுது. சரியா? உயிராற்றல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம் அதை. இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த ஆர்கன்ஸ் வந்து ஒரு மெக்கானிக்கல் செட்டப். இதுக்குள்ள உயிர் வந்து நிறைவா ஃப்ளோ ஆச்சுன்னா, உயிராற்றல் நிறைவா ஃப்ளோ ஆச்சுன்னா அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும். எந்த கஷ்டமும் எந்த தடையும் அதில் வராது. இப்போ எல்லாருக்குமே உயிர் இருக்குது, எல்லாருக்குமே உறுப்பு இருக்குதானே. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆரோக்கிய உடல் இருக்கிறதா என்றால் அது கொஸ்டின் மார்க். அப்போ எது இந்த வேறுபாட்டை, இந்த டிஃபரன்ஸ் ஏற்படுத்துதுன்னா மனசு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசுல ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ முடிவிலி தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, பரு உடலில் பாயக்கூடிய உயிரோட்டத்தின் தரமும் அளவும் அந்த மனிதனுடைய மனதை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. அவனுக்கு உணவு, நீர், காற்று, பிரபஞ்ச சக்திகள்ல இருந்து எனர்ஜி கிடைச்சாலும் அதையும் மைண்டு தான் தீர்மானிக்குது. அவன் மைண்ட் எப்படிப்பட்டதா இருக்கோ அதை பொறுத்து தான் அவனுடைய உணவும், ஜீரணமும், அவனுடைய சுவாசமும் எல்லாமே அமையும் என்று சொல்லுகிறது. அப்ப என்ன இங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மனசு தான் ஒரு மனிதனுடைய எல்லா நோய்களுக்கும் முதல் மூல காரணமா இருக்குது. அந்த மனசை சரி பண்ணீங்கன்னா சக்தி உடல் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சக்தி உடல் தப்பே வராது. சக்தி உடல்ல தப்பு நடக்கிறதுக்கு 2 காரணம். ஒண்ணு மனசு, இன்னொன்னு வந்து உணவு, நீர், காற்றுல ஏற்படக்கூடிய தவறுகள். மனசு தான் இதை தீர்மானிக்குது. அப்ப மனசு தானே காரணம். அப்ப மனசு சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். அதனால தான் விபாசனாவுடைய தியரிஸ் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம கொண்டு வந்தோம். ஏன்னா முதல் மூல காரணத்தையே விட்டுட்டு வேற என்னத்த நம்ம படிக்க போறோம். அப்போ அந்த கன்சல்டேஷனுக்கு விபாசனா தியரிஸ் வந்து மஸ்ட். அதனால தான் இது அக்குபஞ்சர் மருத்துவத்தோட இணைக்கிறோம். இதை நாங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ணலை. இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதை படிக்கிறதுக்குன்னு வருவாங்க ஒரு குரூப்பு. அதை படித்து பிரயோஜனம் இல்லை. இதையும் படிக்கணும், அதையும் படிக்கணும். அதனால தான் நம்ம கம்பைண்டாக நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு லாங் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் உள்ளே வாங்க. பட் ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். எத்தனையோ விஷயங்கள் கற்றுக்குறோம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கைக்கான அதிமுக்கியமான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தப்பே இல்லை. வீக்கெண்ட்ஸ் தான் ஒரு 1 hour 1.5 hours, தட்ஸ் ஆல். சரியா? ஸோ இங்கே திருப்பி நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த அக்குபஞ்சருடைய ரோல் என்னங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ மனசு முக்கியமானது. இப்போ மனசை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உயிருடைய ஒளி இந்த கண்ணாடி, மனம் அப்படிங்கிற கண்ணாடியை கடந்து தான் உடலுக்கு வருது. அந்த கண்ணாடி கிளீனாக இருந்தால் நல்ல ஒளி வந்துடும். இந்த கண்ணாடி அழுக்காக இருந்தால் டல்லான ஒளி தானே வரும். இப்போ இந்த மனசு எப்படிப்பட்டதா இருக்கணும், மனசு எப்படிப்பட்டதை நமக்கு இருந்துகிட்டு இருக்குன்னு நம்ம அக்குபஞ்சரில் படிக்கிறோம், விபாசனால படிக்கிறோம். ஸோ மனசுக்கு வந்து மொத்தம் 4 நிலைகளை சொல்லுகிறார்கள். ஒன்று செயல்படாத மனம். அதாவது நம்ம கோமா ஸ்டேஜில் இருந்தோம்னாலும், நம்ம தூக்கத்தில் இருந்தோம்னாலும் நம்ம மனசு செயல்படாத நிலையில் இருக்கும். மனசு இருக்கும் ஆனால் செயல்படாது, டீப் ரெஸ்ட்ல இருக்கும். இது ஒரு மனதின் தன்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறியாமை மனம். நம்ம மனசுல இருக்கக்கூடிய இக்னோரன்ஸ். நமக்கு எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு எது எசென்ஷியலோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம உணவுகளை பற்றி, நம்ம ஜீரணத்தை பற்றி, நம்ம கழிவு நீக்கத்தை பற்றி, நம்முடைய அந்த வாழ்வியலை பற்றிய புரிதல்கள், அடிப்படை புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அது இல்லைன்னா பிரச்சனை தான். ஆனால் மனசு அறியாமையில் இருக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒரு தன்மை, மனதின் தன்மை, அறியாமை என்ற தன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா கெட்ட குணங்கள் நிரம்பிய மனம். கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை, பொறாமை, பழிவாங்குதல், வெறுப்பு, எல்லாமே கெட்ட குணங்கள் நிரம்பிய மனம். அடுத்து அஃப்கோர்ஸ் நல்ல குணங்கள் நிரம்பிய மனம். ஸோ மனசு வந்து இந்த 4 நிலைகள்ல மாறி 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 இருந்துகிட்டே இருக்குது. இதுல நல்ல குணங்கள் நிரம்பிய மனதிலும் தூக்கத்தின் மூலம் செயல்படாத நிலையிலும் நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும்.
இதுதான் அதிகமா நம்ம மனசுல நடக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு 25% நம்ம மனசு தூக்கத்துல இருக்கணும். சரியா? ஒரு ஒரு 60% நல்ல குணங்கள்ல இருக்கணும். மீதி ஒரு 15 இருக்குது. அதுல வந்து கொஞ்சம் அறியாமை இருக்கலாம். ஓகே தான் அது. கெட்ட குணங்கள் அப்படி இப்படி இருக்கும். அது தவிர்க்க முடியாது. தவிர்க்கணும். இப்படித்தான் நம்ம மனசோட ப்ரொப்போர்ஷன் இருக்கணும். இப்படி இருந்தா தான் நம்முடைய உடலுக்கு உயிராற்றல் மனச கடந்து நிறைவான அளவில் பாயும். ஒரு மருத்துவம் தேவைப்படாத அளவுக்கு நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால், உயிராற்றலை நிறைவாக உடலுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு காரணமே மனசா தான் இருக்குது. அப்ப மனசுல நம்ம நல்ல குணங்களோடு இருக்கணும். தூங்கிரணும். கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான விஷயங்கள பத்தின அறியாமையில இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் மனதின் ஆரோக்கியம். அப்போ உடலில் தோன்றக்கூடிய எல்லா அறிகுறிகளுக்கும் மனம்தான் முதல் மூல காரணம் என்கிறபோது, மனதை சரியான தன்மையில் பேணிக் கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் இந்த முடிவிலி தத்துவம் சொல்லக்கூடிய விஷயம். இங்கே அக்குபஞ்சர் மருத்துவத்துடைய இம்பார்ட்டன்ஸ நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து வயிறு வலியோட வராருங்க. "ஐயா வயிறு வலிக்குதுங்க, எப்படியாவது சரி பண்ணுங்க, நிக்கவே முடியலங்க" அப்படின்னு கதர்றாரு. அவர கூப்ட்டு, "உங்க மனசு தான் இந்த வயிறு வலிக்கு காரணம். உங்க மனசுல இருந்த கவலையும், பயமும், பொறாமையும் இதனால தான் இந்த வயிறு வலி வந்திருக்குது. நீங்க இதெல்லாம் நீக்கிக்கங்க, வயிறு வலி சரியாயிரும்" அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரு என்ன பண்ணுவாரு? அவரு இன்னும் கொஞ்சம் அதிகமா கோவப்படுவாரு. "அதெல்லாம் சரிதாங்க. இப்போதைக்கு எனக்கு ஏதாவது பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் மனச சரி பண்ணிக்கிறேன்னு" தானே சொல்லுவாரு. அப்போ அக்குபஞ்சர் மருத்துவம் என்ன செய்யுது அப்படின்னா, மனசு சரியாகணும். இப்போதைக்கு அத விட்டுறலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்க சக்தி உடல் இருக்கு இல்லையா? உங்களோட எனர்ஜி பாடி இருக்கு இல்லையா? அதுலயும் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு, நீர், காற்று, பிரபஞ்ச உயிர்க்கூறுகள்லயும் சில மாற்றங்கள நம்ம செய்வோம். சில நுட்பங்கள பயன்படுத்தி, சில எனர்ஜி பூஸ்டர்ஸ நம்ம கொண்டு வர முடியும். மனதினுடைய உதவி இல்லாமலே கூட. அதுதான் அக்குபஞ்சருடைய மருத்துவ நுட்பம். உங்களுக்கு புரியுதா? அத பண்ணி உங்க வயிறு வலிய இப்ப கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? வயிறு வலி நல்லா கிளியர் ஆனதுக்கு அப்புறமா, மனசுல என்ன தப்பு இருக்குதுன்றத நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அத கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைய பண்ணுங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப மருத்துவ நுட்பம் எங்க வேலை செய்யுது? மனம் சரியா இல்லாட்டியும் மருத்துவ நுட்பம் வேலை செய்யும். கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யும். அதனால தான் என்ன சொல்றோம் அப்டின்னா, உடலுக்கான உயிராற்றல் பரவலை தற்காலிகமாக சீரமைத்து தரக்கூடிய மருத்துவ நுட்பங்களை கொண்டது அக்குபஞ்சர் மருத்துவம். அக்குபஞ்சர் மருத்துவத்துல தற்காலிகமான நிவாரணங்களை தான் உங்களுக்கு தர முடியும். எந்த ஒரு மருத்துவத்தின் மூலமும் தற்காலிக நிவாரணங்களை மட்டும் தான் உங்களுக்கு தர முடியும். எந்த மருத்துவராவது இதுக்கு மேல உங்களுக்கு இந்த நோய் வராதுங்கன்னு சர்டிபிகேட் குடுக்க முடியுமா? யாரும் குடுக்க மாட்டாங்க. ஏன் குடுக்க மாட்டாங்க? குடுக்க முடியாது. ஏன்னா, அது அவர் கையிலயா இருக்குது? உங்க மனசுகிட்ட தான் இருக்குது. சரிதானே? அப்போ எல்லா மருத்துவங்களும் தற்காலிகமான நிவாரணங்களை தருகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல அக்குபஞ்சர் மருத்துவம் எந்த ரசாயன மருந்துகளும் இல்லாம, கழிவு அடக்குதல்கள் செய்யாம, உடல் இயற்கைக்கு முரண்பாடுகள் இல்லாம, உடல் இயற்கைக்கு முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவம். அதுதான் இதோட பியூட்டி. ஆனா மருத்துவம் தான். மருத்துவம் நமக்கு தேவையில்ல. அது அக்குபஞ்சர் மருத்துவமாவே இருக்கட்டுமே! எந்த மருத்துவமும் நமக்கு தேவை கிடையாது. பட் இடையில நம்ம வந்து ஒரு நிவாரணத்தை அடைந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது நமது உடலின் பஞ்சபூத சக்தி அமைப்பையும், தட் இஸ் நம்ம எனர்ஜி பாடியையும், நம்முடைய புற உயிர் சக்திகளின் தன்மைகளையும், தட் இஸ் உணவு, நீர், காற்று, பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் புற சூழல்ல இருந்து தானே வருது. அதனால அத புற உயிர் சக்திகள்னு சொல்றோம். ஸோ அந்த எனர்ஜி பாடியையும், இந்த புற உயிர் சக்திகளையும் ஒருங்கமைத்து, அதுல என்ன மேக்ஸிமம் பெஸ்ட் எனர்ஜி நம்ம புரொடியூஸ் பண்ண முடியுமோ, அத புரொடியூஸ் பண்ணி, தற்காலிகம் தான். ஆனா அத புரொடியூஸ் பண்ணணும்ல. அத புரொடியூஸ் பண்ணி ஒரு நிவாரணத்தை தரக்கூடிய, அதுவும் பக்க விளைவுகள் இல்லாமல் ரொம்ப சேஃபான மெத்தட்ல, ஒரு சிம்பிளான மெத்தட்ல தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ வழிமுறை தான் அக்குபஞ்சர் மருத்துவம். இத நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா கத்துக்கணும். நம்ம வீடுகள்ல ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இந்த மருத்துவ ஞானங்களை தெரிந்து கொண்டவராக இருக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக. ஸோ மருத்துவம். அதுக்கப்புறம் மனம் சார்ந்த தெளிவு, புரிதல். இந்த விபாசனா நம்ம கத்துக்க போறோம். ஸோ கண்டிப்பா கத்துக்கணும். ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து வி ஹேவ் அ சிலபஸ். இந்த சிலபஸ்ல வந்து நெறைய பிரிவுகள் நம்ம வச்சிருக்கிறோம். அப்புறமா நீங்க பொறுமையா ரீட் பண்ணி பாருங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்த நம்ம கத்துக்க போறோம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த வகுப்பு வந்து ஒரு ஒரு பிரைவேட் கோர்ஸ். இது வந்து ஒரு யுனிவர்சிட்டி கோர்ஸோ, அகாடமிக்கலான ஒரு விஷயமோ கிடையாது. எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாது. பட் அசைன்மென்ட்ஸ் நெறைய இருக்கும்.
கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் இருக்கும். இது நம்முடைய சுய விழிப்புணர்வுக்கான வகுப்பு தான். ஏன்னா, இதுக்கு வந்து நீங்க எங்கேயும் போய் படிக்கவும் முடியாது. அதுக்கான சர்டிஃபிகேட்ட வச்சு என்ன பண்ண போறீங்க? நம்ம ப்ரொஃபஷ்னலா இது நமக்கு தேவையா, தேவையில்லையான்றது உங்க விருப்பம். ஆனா, இந்த கோர்ஸுடைய நோக்கம் வந்து பர்சனலா நம்ம எல்லாருக்கும் தேவை. இது ஒரு பர்சனல் கோர்ஸ். உங்களோட செல்ஃப் கேருக்கும், உங்க ஃபேமிலிய நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு அற்புதமான ஒரு விஸ்டம் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இறைவன் நாடினால் நீங்கள் இந்த வகுப்பில் இணைவீர்கள். இறைவன் நாட்டத்தை கொண்டு அனைத்தும் நடக்கட்டும். ஸோ இது இவ்வளோதான் அக்குபஞ்சர். அண்ட் அக்குபஞ்சருடைய வரலாறுகள பத்தி நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க. பட் பொதுவா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனிதர்களுடைய நல்வாழ்விற்காக இறைவனிடமிருந்து மனிதனுடைய மனங்களுக்கு ஞானங்களாக வழங்கப்பட்ட தகவல்களே அக்குபஞ்சர் அறிவியல் ஆகும். இது எங்கேருந்து வந்தா என்ன? யார் சொன்னா என்ன? இது இது எங்க மண்ணுடைய கலை, அது உங்க மண்ணோட கலை. இதெல்லாம் தேவையே இல்ல. எல்லாம் ஒண்ணுதான். இறைவன் குடுத்துருக்கிறான். யாருக்கு குடுத்தா என்ன? அங்கேருந்து நம்ம வாங்கிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ அதனால நம்ம அதில வரலாறுகள்ல குழப்பம் தேவையில்ல. இறை உணர்வோட அத நம்ம உள்வாங்கிக்கும்போது, அந்த ஞானங்கள் நமக்கு கிடைச்சிரும். அது எங்கேருந்து வந்தா என்ன? நமக்கு தேவை அந்த ஞானம் தான். ஸோ இறை ஞானங்கள் நமக்கு தேவை. இந்த நேரத்தில இந்த இறை ஞானங்கள் கிடைக்கப்பெற்ற பல முன்னோர்களின் நினைவுகளை போற்றி இந்த மெய் அறிவியலை நாம் கற்கத் தொடங்கணும். அதில முக்கியமா நம்ம தமிழ் மண்ணுல அ நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு மிக முக்கியமான நபர் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான். நம்மிடையே அவர் இன்று இல்லை. அவர் வந்து இந்த அக்குபஞ்சரை எளிமைப்படுத்தி, தூய்மைப்படுத்தி கொடுத்ததில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்திருக்கின்றார். அ அவரை நாம் இப்போது நினைவு கூர்வோம். அவருடைய சிந்தனைகளும், எழுத்துக்களும் புத்தகங்களாக நம்மிடையே இருந்து கொண்டிருக்கின்றன. முடிஞ்சா நம்ம அதெல்லாம் படிக்கலாம். சரியா? ஸோ அக்குபஞ்சருடைய வரலாறுகள்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடலாம் 5 மினிட்ஸ்ல. நீ ஜிங் அப்படின்னு ஒரு புக் இருக்குதுங்க. இதுதான் பாரம்பரிய சீன மருத்துவ தொகுப்பு. திஸ் இஸ் நாட் அபவுட் அக்குபஞ்சர். அதாவது ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின்ஸோட ஒரு காமன் புக்கு. இதுல வந்து அக்குபஞ்சர பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அக்குபஞ்சர்னா சக்தி உடலை பற்றி. நம்ம பாடியில எனர்ஜி எப்படிலாம் வேலை செய்யுது, பிசிக்கல் பாடிக்காக அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கான இப்ப பஞ்சபூத சக்திகள்னு சொல்றோமா இல்லையா? பூதம்னா என்ன? உடல், பருவுடல், விசிபிள் திங். அப்ப அந்த சக்தி உடல் என்பது பருவுடலுக்கானதாக சக்தி தகவமைக்கப்படக்கூடிய ஒன்று தானே சக்தி உடல். அதனால தான் பஞ்சபூத சக்தி கட்டமைப்புன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அது சம்மந்தமா நெறைய புரிதல்கள் வந்து இந்த புக்ல இருக்குது. அதுல வந்து 2 பிரிவுகள் இருக்குது. சூவென், லிங் ஷூ. இப்ப நம்ம அக்குபஞ்சர்ல படிக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே இந்த புக்கினுடைய ஒரு பிரதிபலிப்புகளாக, ஒரு சாரங்களாக இருப்பவைகள் தான். ஸோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த நீஜிங் பார்த்தீங்கன்னா, கிமு 305லிருந்து கிமு 204க்கு இடைப்பட்ட காலத்தில் கண்டெடுத்து தொகுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த சூவன் அப்படிங்கிற புக்ல வந்து 9 சாப்டர்ஸ் 9 பகுதிகள், 81 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. இதுல தான் வந்து இந்த உடற்கூறியல், அதாவது அனாட்டமி, பிசியாலஜி, நோய் வர்றதுக்கான காரணிகள், நோய் எப்படி நம்ம டயக்னாஸ் பண்ணணும், எப்படி ஒரு நோய பிரிவென்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் சொல்றாங்க. அதுவும் முக்கியமா இந்த பிரபஞ்ச தொடர்பு எப்படி காஸ்மிக் எனர்ஜி வந்து பாடிக்குள்ள வருது, எப்படிலாம் அது செயல்படுதுங்கிறத பத்திலாம் இந்த புக்ல சொல்றாங்க. அடுத்து இந்த லிங் ஷூ புக்ல பார்த்தீங்கன்னா, தெரபியூட்டிக் அப்ரோச்சஸ் சிகிச்சை அணுகுமுறைகள் எப்படி இந்த ட்ரீட்மெண்ட்ட பண்ணணும். அக்குபஞ்சர் புள்ளினா என்ன? மெரிடியன்னா என்ன? அ எலிமெண்டல் ஆர்கன்ஸ் ராஜ உறுப்புகள்னா என்ன? அந்த ராஜ உறுப்புகளுக்கு எனர்ஜி தரக்கூடிய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்லாம் எங்க இருக்குது? அந்த பாயிண்ட்ஸ் என்ன நேச்சர்ல ஃபங்ஷன் ஆகுது? எப்படி அந்த பாயிண்ட்ட தூண்டணும்? ஊசி போடுறதா இருந்தா எப்படி போடணும்? இந்த அக்குபஞ்சர் புள்ள எந்த இடத்துல இருக்குது? இதெல்லாம் இந்த 81 சாப்டர்ஸ்ல இந்த லிங் ஷூன்ற புக்ல இருக்குது. அதுக்கப்புறம் நான்ஜிங் அப்படின்னு புக். அது அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் பாரம்பரிய சீன மருத்துவ தொகுப்பினோட இன்னொரு புத்தகம். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, கிமு 260லிருந்து 265 காலத்துல குவாங் வு மீ அப்படிங்கிறவர் வந்து இத உருவாக்குனாரு. இதுல நெறைய சிலபஸ் ஆட் பண்ணாரு. இதுல பார்த்தீங்கன்னா, அக உயிர் சக்தி, புற உயிர் சக்தி, ரத்த நாளங்கள்ல ஓடக்கூடிய எனர்ஜிகள், இந்த மாரி கிளினிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே அவர் டாக்குமெண்ட் பண்ணி அந்த புக்ல சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து அடுத்தடுத்து நெறைய ஃபேமிலீஸ் வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு வர்றதுனால, அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. அக்குபஞ்சருடைய மருத்துவ ஆராய்ச்சிக்காக நெறைய அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நல்லபடியா அக்குபஞ்சர் வந்து வளர்ந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிபி 618லிருந்து 907 வரை இன்னொரு ஃபேமிலி வந்து ஆட்சிக்கு வராங்க. அதுல வந்து இந்த சென் குவான் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட்டு சிலபஸ உருவாக்குறார். ஒருத்தர் வந்து அக்குபஞ்சர் படிக்கணும்னா இதெல்லாம் படிக்கணுங்க. இதெல்லாம் படிச்சா தான் அவர் அக்குபஞ்சர் தெரிந்தவர் என்ற ஒரு தகுதி அவருக்கு இருக்கும். அப்படி சிலபஸ் உருவாக்குறார். அதுக்கப்புறம் நெறைய அ ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்றாங்க. இந்த சன் சிமியோங்கிறவரு ஃபர்ஸ்ட்டு வந்து
ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணிட்டார். ஒரு ஒரு அவசர கால சிகிச்சையை ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அக்குபஞ்சர் எப்படிலாம் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபேமிலி வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அக்குபஞ்சர் புள்ளிகளை வந்து ஒரு படத்தோட இப்போ நம்ம அக்குபஞ்சர் கிளினிக்கில் சார்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் பண்ணுறாங்க. அதை பேப்பரில் பண்ணால் கிழிச்சிரும் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெங்கல சிலையில் செதுக்கி வச்சிடுறாங்க. ஏன்னா அது அழியாது, எப்பயுமே இருக்கும், ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படிலாம் அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த இந்த ஒரு சயின்ஸ் வந்து ஜென்ரேஷன்ஸை தாண்டி போகணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் கிபி 1568 முதல் கிபி 1644 வரையிலான காலகட்டங்களில் இந்த வாங் சென்டங் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு மருத்துவ கலைச்சொல் அகராதி கொடுக்குறார். எப்படிலாம் பொருள்களை வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அதெல்லாம் பற்றி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் வரலாறுல நடந்திருக்குது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கிறோம், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கிபி 1950 சைனாவில் வந்து ஃபஸ்ட்டு தேசிய சுகாதார மாநாடு ஹெல்த் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. அதில் வந்து அக்குபஞ்சருக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இந்த மாசேத்துங் வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறைகளை எல்லாத்தையுமே மீட்டெடுத்து அதெல்லாம் நீங்கள் மறு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிடுறாரு. அந்த டைமில் வந்து அக்குபஞ்சர் வந்து இன்னும் பூஸ்டப் ஆகுது. ஏன்னா அந்த டைமில் அக்குபஞ்சர் நிறைய பேருக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால் வந்து அது அப்படி அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு அது இருக்குது. அண்ட் WHO வந்து அதை ஒரு அங்கீகரித்தாங்க. ஓகே, நல்ல மருத்துவமாக இருக்குப்பா, இதை வந்து நம்ம அங்கீகரித்து இது சம்மந்தமான டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க, மாநாடெல்லாம் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு இடையில ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அது மருந்து இல்லாத ஒரு மருத்துவம், இயற்கை கூறுகளை கொண்டு செய்யக்கூடிய மருத்துவம். இதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இப்பயும் இருந்துட்டு தான் இருக்குது. எது இருந்தாலும் இல்லாட்டியும் இது இறைவனுடைய ஞானம். நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய செல்ஃப் கேர், நம்முடைய ஃபேமிலி ஹெல்த்துக்காக. ஸோ யாருமே நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்ம குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்தையும் தடுக்க முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, நம்முடைய மனசு தெளிவாக இருக்கும்போது. ஸோ இந்த வரலாறுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஆன்மீகத்தை நோக்கி இருக்கணும். அதுக்கு தடையாக இருக்கிறது வந்து நோய். அந்த நோயை நம்ம நீக்கிக்கணும். ஏன்னா தவறு செய்கிறது நம்ம இயல்பு தானே. நோயை நல்லபடியாக நீக்கிக்கணும். அதே நேரத்தில் அடுத்து நோய் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கான வழிமுறைகளை நாம் இந்த மருத்துவ வகுப்பில் கற்றுப்போம். ஸோ எகெயின் நான் சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் வேணும். 50 நாட்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் இந்த வகுப்பில் கலந்து படிக்கணும். அப்போ தான் இந்த ஞானங்கள் முழுமையாக உங்களுக்குள்ளே போகும். ஏற்கனவே படித்தவங்களும் திருப்பியும் வாய்ப்பு இருந்தால் படிங்க. ஏன்னா அப்டேஷன்ஸ், ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து இந்த கரண்ட்டில் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். இறைவன் நாடினால் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அண்டு இந்த தியரி செஷன்ஸ் வந்து ஜனவரி 3 ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் எப்பயுமே இந்த டிஸ்பிளே பண்ணுற நோட்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் தனியாக நோட்ஸ்ன்னு இது எழுதலை தானே, இதுதான் நோட்ஸ். எவ்ரி செஷனில் இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் டிஸ்பிளே இருக்கும். அந்த நோட்ஸ் டிஸ்பிளே பிடிஎஃப்ல இருக்கும். அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கிளாஸோடைய ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இடையில திடீர்னு வேலை வந்துருச்சு, அந்த விஷயத்தை பார்க்கணும்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய இருக்குது, நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பேசலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லாம் உண்மையாக அமையட்டும். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. தேங்க்யூ வெரி மச்.